ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, ஓடுங்கள், ஜெயத்தோடு ஓடி முடியுங்கள். ஓடுங்கள், உங்கள் ஓட்டத்தை ஆரம்பியுங்கள். ஓடுங்கள், ஜெயத்தோடு முடியுங்கள். ரன், அடுத்து ரேஸ், அடுத்து ஃபினிஷ். திருமறை சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். எல்லாம் தெரிந்த வசனம். இதை பலமுறை நான் பல கோணங்களிலே இதே ஊடகத்திலே பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்திலே ஆவியார் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, அதிலே வித்தியாசமான சாட்சிகள், குட் அண்ட் பேட், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இங்கே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற வார்த்தை, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அடுத்தருடைய ஓட்டம் அல்ல, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அவருடைய ஓட்டம் வேறு, என்னுடைய ஓட்டம் வேறு. அவருடைய அழைப்பு வேறு, என்னுடைய அழைப்பு வேறு. தேவன் நியமித்த அந்த ஓட்டம். இன்னைக்கு அநேகர் அவர் ஓட்டத்தை நான் ஓட வேண்டும் என்று விரும்புவது அது கேலிக்குறியாகும். அவர் ஓட்டத்தை நான் ஓட முடியாது, என் ஓட்டத்தை இன்னொரு ஓட முடியாது. எனக்கென்று தேவன் நியமித்த ஒரு ஓட்டம். அதாவது சில வேகங்கள், ஓட்டங்கள் வேகமாயிருக்கும், சில ஓட்டங்கள் ரொம்ப மெதுவாக இருக்கும். அது முக்கியம் கிடையாது. அந்த லக்கை நான் நோக்கி அடைகிறேனா என்பதுதான் முக்கியம். என்னுடைய செய்தியை கவனமாக கேளுங்கள். நம்பர் 1, கெட் இன்டு தி ரேஸ். அந்த ஓட்டத்திற்குள்ளே முதலாவது நீங்கள் காலடி எடுத்து வையுங்கள். கெட் இன்டு தி ரேஸ். இந்த அநேகதை சொல்கிறார்கள், முடியாது. எத்தனை பேர் தோற்று போனார்கள். ஊழியமா, எனக்கு வேண்டாம். அவர் தோற்று போனார், இவர் தோற்று போனார், அவர் விட்டு போனார். டோன்ட் லுக் த பீப்புள், லுக் த கிராஸ். அழைத்தவரை பாருங்கள், அழைப்பை பாருங்கள். என்னுடைய முதல் குறிப்பு, கெட் இன்டு த ரேஸ். அந்த ஓட்ட பந்தயத்துக்குள்ளே கால் வையுங்கள். தேவன் கிருபை தருவார்.